ஹலோ நண்பி வெல்கம் பேக் டு சரண்டம். இந்த வீடியோவில் நம்ம 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் சைஃபை மூவியான ஜங்கி இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். படத்தோட கதை என்னென்னா, பூமியில் மக்களால் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுது. இதனால் இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இன்ஹாபிட்டபிள் பிளானட்டாக மாறிடுது. உலகத்தில் இருக்க சயின்டிஸ்ட் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து விண்வெளியில் ஒரு ஷெல்டரை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே அந்த ஷெல்டருக்கு பார்த்தீங்கன்னா அனுப்புகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு 2 குரூப்பாக பிரிகிறாங்க. இந்த 2 குரூப்புக்குமே மிகப்பெரிய போர் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார் கணக்கு அவங்க 2 குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. இது தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா சண்டை போடக்கூடிய மெர்சனோட மூலையில் இருக்கிற டேட்டாவை எடுத்து ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ரோபோட்டை பில்ட் பண்ணுறாங்க. அந்த ரோபோட்டை வச்சு இந்த சிவில் வாரை தடுக்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுருந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தோட மெயின் ஃபீமேலில் அந்த சோல்ஜர் தாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் இந்த கவர்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாக வேலை செஞ்சுருப்பாங்க. அவங்க அம்மா தான் அந்த பெஸ்ட்டு மிஷனரி சோல்ஜர். ஒரு விபத்தில் அவங்க கோமாவுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணோட விருப்பத்தோட அவங்க மூளையில் இருக்க டேட்டாவை எல்லாமே எடுத்து ஒரு ரோபோட்டை பார்த்தினா பில்ட் பண்ணுவாங்க. அந்த ரோபோட்டை வச்சு இந்த வாரை தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இந்த கதை ஒரு போஸ்ட் அப்போகலிப்டிக் மூவிஸ். உங்களுக்கு போஸ்ட் அப்போகலிப்டிக் மூவிஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தோட மெயின் கான்செப்டே என்னென்னா, ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்க அந்த பாண்டிங் தாங்க. கொரியன் மூவிஸ் எல்லாத்துலேயுமே எமோஷன்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் எமோஷன்ஸை ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, ட்ரெயின் டு புசான் படத்தை இயக்குனவர் தான் இதே படத்தை இயக்கியிருக்காரு. படத்தில் மிட் போர்ஷன்லும் சரி கிளைமேக்ஸ்லையும் சரி ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருக்கும். அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த அம்மா பொண்ணு கதாபாத்திரம் நடித்தா அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா கேரக்டரில் கிம் யூன் ஜோன் சொல்லி ஒருத்தங்க நடிச்சிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி, கேங் சூ யூன் சொல்கிற அந்த பொண்ணோட கதாபாத்திரம் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக இந்த பொண்ணு கதாபாத்திரம் நடித்த கேங் சூ யூனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்கள பற்றி தேடும்போது தான் தெரிஞ்சது ரியல் லைஃப்பில் 2022 அப்போ அவங்க தவறிட்டாங்கன்ட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்ட்ரோக்கால் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அண்ட் படத்தோட சிஜிஐ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. சிஜிஐ பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எங்கேயுமே கிடையாது. எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வரும். அது தொடர்ந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸ் வரும். ஸோ 2-3 ஆக்ஷன் சீன்ஸ் தான் படத்தில் இருக்குது. அதுவுமே பெட்டராக பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த படத்தை ஒரு சைஃபை எமோஷனல் ட்ராமாவாக பார்த்தீங்கன்னா கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட குறைகள் சொல்லி பார்க்கும்போது படம் ஆரம்பத்தில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்லோ பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படம் ஸ்லோவாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு லேபுக்குள்ளே கதை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் உலகம் இன்ஹாபிட்டபிள் பிளானட்டாக மாறினதுக்கான காரணத்தை இன்னுமே டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு டைலாக்ல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டாங்க. அதை இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை டீட்டெயிலாக காமிச்சிருந்தா நமக்கு இன்னும் பெட்டராக அது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும். அண்ட் 2 குரூப்புக்கும் சண்டை வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 2 குரூப்புக்கும் சண்டை வரதுக்கான காரணம் என்னன்றதை இன்னுமே ஸ்ட்ராங்காக அவங்க பெட்டராக கன்வே பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன குறைகளாக இருந்தாலும் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள இருக்கிற அந்த பாண்டிங்கை எப்படி ஒரு ஆக்ஷன் சைஃபை கலந்து சொல்லலாம்ட்டு தான் முயற்சி பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். உங்களுக்கு அப்போகலிப்டிக் மூவிஸ் பிடிக்குன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான படம் தான் இது. IMDbல வந்து 5.5 out of 10 கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் இந்த படம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன். டாட்டா, பாய், see you.